வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக செய்து காட்ட போகிற ரெசிபி ஜவ்வரிசி வடை. ஜவ்வரிசி எதில் தயாரிக்கிறாங்கன்னு தெரியுமா? மரவள்ளி கிழங்குல இருந்து. மரவள்ளி கிழங்குல அதிகமான அளவு கார்போஹைட்ரேட் இருக்குது. இது நம்மளோட எனர்ஜிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ அந்த ஜவ்வரிசி வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஜவ்வரிசி வடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எதெல்லாம் பார்க்கலாம். ஜவ்வரிசி, வேர்க்கடலை, அரிசி மாவு, உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ், சோம்புத்தூள், கறிவேப்பிலை, இஞ்சி, சின்ன வெங்காயம், உருளைக்கிழங்கு, எண்ணெய். ஃபர்ஸ்ட் இந்த ஜவ்வரிசியை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 1 மணி நேரம் ஊறணும். ஜவ்வரிசி ஊறுற டைம்ல நம்ம இந்த வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் அடுப்புல வச்சிடலாம். பேன் சூடானதுமே வேர்க்கடலை ஆட் பண்ணிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கொஞ்ச நேரம் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. இது இப்போ ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் இஞ்சியையும் கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் இஞ்சியையும் கிரேட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி எடுத்துடலாம். வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. எல்லா திங்ஸுமே இப்போ நமக்கு ரெடியாக இருக்கு. எல்லாத்தையும் இனி வடைக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஃபர்ஸ்ட் இந்த சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி ஆட் பண்ணிடலாம். கறிவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிடலாம். சோம்புத்தூள் ஆட் பண்ணிடலாம். கூடவே உப்பை ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஜவ்வரிசி நல்லா ஊறி இருக்கு தண்ணியில். இதை வந்து தண்ணி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி புழிஞ்சிட்டு ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த வறுத்த வேர்க்கடலையை இந்த மாதிரி பண்ணும்போது அதோட தோல் எல்லாம் ரிமூவ் ஆயிடும். இப்போ இந்த வேர்க்கடலையில ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். கூடவே அரிசி மாவையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து உருளைக்கிழங்குலையும் ஜவ்வரிசிலையும் கொஞ்சம் மாய்ச்சர் இருக்கும். அதை அப்சர்வ் பண்ணுற அளவு அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இந்த வடை மிக்சர் ரெடியாக இருக்குது. இதை இப்போ வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் பண்ணி எடுத்துடலாம். எல்லா வடையும் தட்டி எடுத்தாச்சு. இதை இப்போ ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். வடை பொரிக்கிறதுக்கு தேவையான பேன் அடுப்புல வச்சிடலாம். பேன் சூடாயிடுச்சு. இப்போ தேவையான கோகனட் ஆயில் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. வடையை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும்.
இப்போ திருப்பி விட்டுடலாம். ரெண்டு சைடும் நல்லா பொரியிறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த பபிள்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகுறது வரைக்கும் இதை குக் பண்ணணும். இது இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துடலாம். அடுத்த பேட்ச் போட்டுடலாம். எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம். இது இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இதை இப்போ பிளாக் காஃபி கூட சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியா யம்மியா நம்மளோட வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.